ஒளியில் நடப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. காற்றில் அடித்து வரப்படும் தூசிகள் கண்களை நோக்கி வரும்போது அவை உள்ளே சென்று விடாதபடி இமைகள் பாதுகாக்கிறது. வெப்ப காலங்களில் நெற்றியில் உண்டாகும் வியர்வையில் உள்ள உப்புகள் கண்ணிற்கு கெடுதியை உண்டாக்காதபடி புருவங்களை பாதுகாக்கின்றது. ஆனால் கண்ணிமைகளும் புருவங்களும் காக்க முடியாத ஒன்று கண்கள் காணும் தீய காட்சிகள். அவை அப்படியே மனதில் பதித்து இருதயத்தை தீட்டுப்படுத்தி விடுகிறது. ஒளியில் நடப்பது என்பது சுத்தமாக வாழ்வது, சகோதரரை நேசிப்பது, சத்தியத்தை பறைசாற்றுவது ஆகும். சுத்தமாக வாழ்வது என்பது உடலின் விளக்காயிருக்கிற கண்களின் இச்சைக்கு அடிமைப்பட்டு ஒளியில் நடவாமல் இருளில் நடக்கும் சிறியோரும் இளையோரும் முதியோரும் யோபு பக்தனை போன்று கண்களோடு உடன்படிக்கை பண்ணி ஆவியானவரின் துணையோடு மாம்சத்தின் கிரியை மேற்கொண்டு சுத்தமாக வாழ முற்படுவது ஆகும். ஒளியிலே இருக்கின்றேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்து என்னும் இருளிலே இருக்கும் இறைமக்கள் ஏராளம். இப்படி ஒளியில் நடவாமல் இருளில் நடந்த நிலைகளை நினைத்து மனம் வருந்தி சகோதரரோடு ஐக்கியமாவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்று இருளின் பிடியில் சிக்கி தவித்து வாழ்வினை இழந்து கொண்டிருப்போரை கிறிஸ்துவாகிய ஒளியினிடத்தில் அழைத்து வர வேண்டியது நம் அனைவரது கடமையாகும். இயேசுவாகிய ஒளியிலே நடந்து அந்த ஒளியில் உலகின் அனைத்து மக்களும் வர வேண்டும் என்பதற்காக உலக வரைபடத்தை தன் அறையில் வைத்து உலக நாடுகளுக்காய் மன்றாடியவர் வில்லியம் கேரி அவர்கள். பின்னாளில் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை சுமந்து இந்தியாவில் வந்து 41 ஆண்டுகள் பணியாற்றி திருமறையை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து பல சாதனைகள் செய்த அவரை போன்று நாமும் எரிகிற மெழுகுவர்த்தியாய் உலகில் ஒளி வீசுவோம். காரிருளில் பேரொளியாய் உதித்த எங்கள் ஆண்டவரே, ஒளி தரும் சுடர்களாய் நாங்களும் ஒளிர்ந்து இவ்வுலகில் சுடர் விட்டு பிரகாசிக்க உதவி உரையும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.